ஆவடி காவல் ஆணையரக பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒரு வார கால சிறப்பு சோதனையில் 53 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான விவரங்கள். ஆவடி காவல் ஆணையராக பிரேமானந்தா சிங்கா இருந்தபோது சிறப்பு கஞ்சா கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும், அப்போது கஞ்சா மற்றும் போதைப் பொருள் தொடர்பான சட்டவிரோத செயல்முறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஒரு வார காலத்துல சிறப்பு கஞ்சா விற்பனை தடுப்பு சோதனையின் போது 100 காவலர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டதாகவும் 30 கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தொடர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 128 முக்கிய இடங்கள்ல இந்த கண்காணிப்புகள் நடைபெற்றதாகவும், இந்த நடவடிக்கையின் போது சுமார் 53 கிலோ கஞ்சா, 83 போதை மாத்திரைகள் மற்றும் சிரஞ்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நடவடிக்கையின் போது 27 வழக்குகள் பதியப்பட்டதாகவும், போதைப் பொருள் தாக்கத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு விடுத்த 5 வழக்குகளும், சந்தேகத்துக்கு இடமான வகையில போதை மாத்திரைகள் வைத்திருந்தாக 3 வழக்குகள் பதியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா பயன்படுத்திய 17 முதல் 19 வயதுக்குட்பட்ட 16 இளைஞர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளும் அவர்களது பெற்றோர்களுடன் எச்சரிக்கை செய்து ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார கால சிறப்பு நடவடிக்கையின் போது 25 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2026 ஆண்டில் இதுவரை 1131 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனைப்பட்ட 50க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஆவடி காவல் ஆணையரக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.